போகிறோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் மேலும் அதிகாரம் படைத்த ஆண்டவர். அந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு தகப்பனாய் மாறி இருக்கிறீங்க. அது நாங்கள் செய்த பாக்கியம் ஆண்டவரே, அது நாங்கள் பாக்கியமாய் நாங்கள் கருதுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் உம்முடைய விருப்பத்தை நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணுமோ, எப்படி நாங்கள் வாழணுமோ, எங்களுடைய எண்ணங்கள் எப்படியாய் மாற்றப்பட வேண்டுமோ அதற்கு நாங்கள் மாற்றப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடர்ச்சியாய் தவக்கால பிரசங்க தொடரை நாங்கள் செஞ்சு வருகிறோம். முதலாவது வாரம் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் எப்படியாய் சோதனையை ஜெயம் கொள்ளலாம் என்று சொல்லி இயேசுனுடைய வாழ்க்கை கூடாக நாங்கள் பார்த்தோம். அதுபோல இரண்டாவது வாரம் நாங்கள் பார்த்தோம் திருப்பணி ஊழியம். இயேசு கிறிஸ்து எப்படி திருப்பணி ஊழியம் செய்தால் எங்களுக்கு அதில் உள்ள பங்கு என்ன, அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது வாரம் ஜெபத்தின் முக்கியத்துவம், நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் எங்களை நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். போன வாரம் உதாரத்துவம், அது எங்களுக்கு செய்ய முடியாமல் போனது. இந்த வாரத்திலே கர்த்தரின் ராபோஜனம் என்கிற தலையங்கத்துக்கூடாக இந்த பிரசங்க தொடரை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்க போகிறோம். இது யாவுமே எங்களுடைய ஆவிக்குரிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய பயிற்சிகள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அது உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களுடைய சரீர அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சரீரத்துக்கு தேவையான பயிற்சி முக்கியம், நல்ல ஆகாரங்கள் முக்கியம். ஆகாரம் மட்டும் இருந்தாலும் போதாது, எங்களுக்கு நல்ல பயிற்சி தேவை. அப்பொழுதுதான் எங்களுடைய இருதயமாகிய சதை மண்டலங்கள் அது ஆரோக்கியமாக இருக்கும். அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எங்களுடைய உள் மனிதன், எங்களுடைய உள்ளான மனிதனாகிய இருதயம், இல்லாட்டி இருதயம் என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சில ஆவிக்குரிய பயிற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய பயிற்சிகளை எங்களை எங்கே கொண்டு விடுகிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்கு, ஒரு முதிர்ச்சிக்கு எங்களை கொண்டு போகிறது. இதிலே ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் பார்ப்போம் கர்த்தரின் ராபோஜனம். இன்றைக்கு இந்த நாளில் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். உதாரணமாக நாங்கள் லூக்கா 22வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். நாங்கள் முதலாவது நான் கேட்கிறேன், வாசிக்க. வேலை வந்த போது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறுமளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமேன், ஆமேன். உங்களுக்கு தெரியும், இந்த ராபோஜனை குறித்து வேதத்திலே வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் கேத்தலிக் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க திருப்பலி, திருவிருந்து, நற்கருணை அப்படி என்று சொல்லுவாங்க. இப்போ வேதத்தில் இதை குறித்து வார்த்தைகள் போடப்பட்டு இருக்கிறது. திருவிருந்து இல்லாட்டி ராபோஜனம் என்று சொல்லலாம், ஐக்கியம் கம்யூனியன் என்று சொல்லுவாங்க, அது ஒற்றுமைக்கு அடையாளம். அதுபோல் நன்றி செலுத்துதலுக்கான சில அடையாளங்களை வேதத்திலே எங்களுக்கு போடப்பட்டு இருக்கிறது. அப்போ இதுதான் எங்களுக்கு முக்கியமாய் வேதத்திலே காண்பிக்கப்படுகிற ராபோஜனத்தை குறித்ததான சில வார்த்தைகளாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாளிலே நாங்கள் வாசித்த வார்த்தை தான் இந்த நாளில் இருக்கிறதான ஒரு கருபொருள். அப்படி என்று சொன்னால் இதில் இந்த ராபோஜனம், கர்த்தருடைய ராபோஜனம் திருவிருந்திலே அது எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை காண்பிக்கும் ஒரு கருபொருளான வேத பகுதி தான் இந்த லூக்கா புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே அதில் இடைப்பட்ட நபர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே தான் இந்த ராபோஜனத்தின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார்.
இப்போ எனவே ஆண்டவர் இயேசு காண்பித்து கொடுத்தபடினாலே இந்த ராபோஜனத்தில் மிகவும் ஆழமான கருத்துகள் இருக்கிறது. அது எங்களுடைய ஆன்மாவுக்கும் எங்களுடைய சரீரத்துக்கும் அதிகமான பங்கு உள்ளதா இருக்கிறது. எனவே தான் இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான கோணத்திலே 3 கட்டத்திலே இந்த ராபோஜனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் பாருங்க, இப்படியா நான் சொல்லப்பட்டிருக்க ஒரு கருத்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தரின் ராபோஜனம் எவ்வாறு ஒரு ஆவிக்குரிய பயிற்சியாக இருக்கிறது, நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி பெற எவ்வாறு உதவுகிறது, இது உள் மனிதனின் தசைமண்டலம் உறுப்பாகி இருதயத்தை செயல்படுத்தும். நான் பார்க்க போகும் 3 விஷயங்கள், அது நான் பார்க்க போகிற 3 விஷயங்கள். முதலாவது, அது நம்மை கடந்த காலத்துக்கு வேறொன்று செல்கிறது. முதலாவது இந்த ராபோஜனம் என்ன செய்ய, எங்களை கடந்த காலத்துக்கு வேறொன்று செய்கிறது. அதே போல நிகழ்காலத்தை நம்மை மீட்டெடுக்கிறது. நிகழ்காலத்தில் இப்போ நடக்கிற இந்த காலத்தில் எங்களை மீட்டெடுக்கிறதாம். மேலும் அது நம்மை எதிர்காலத்தை நோக்கி திருப்புகிறது. சரியா? அது என்ன செய்யுது, எங்களை எதிர்காலத்தை நோக்கி எங்களை அப்படியே திசை திருப்புகிறது. இந்த ராபோஜனை குறித்து இந்த 3 காரியத்தை குறித்து தான் கொஞ்சம் ஆழமாக இந்த நாளில் நாங்கள் பார்த்து கர்த்தருடைய இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். நான் முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், கடந்த காலத்தில் நம்மை வேறொன்று செய்தல். அந்த தலையங்கத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கடந்த காலத்தில் நம்மை வேறொன்று செய்தல் என்கிற அந்த காரியத்திலிருந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதில் முதலாவது தான் பாஸ்காவின் வரலாற்று சூழல். உங்களுக்கு தெரியும், பாஸ்கா என்பது இப்போ நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி இருக்குது தானே, அதில் இயேசு கிறிஸ்து பாஸ்காவை தான் கொண்டாடுகிறார். அப்போ இந்த பாஸ்காவுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கிறது, ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த சரித்திரத்தை தான் கடந்த காலத்திலே சொல்லுகிறது. அப்போ அந்த கடந்த காலத்தை தான் நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதை எங்கே எங்களுக்கு பார்க்க முடியும் என்று சொன்னால், யாத்திராகம புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம், முழு அதிகாரத்திலுமே எங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், யாத்திராகம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர்கள் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா ஒன்று தோன்றின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சியை கண்டு இந்த ராஜாவுக்கு ஒரு போராமை ஒன்று ஏற்படுகிறது. போராமை ஏற்படுகிறபடியினால் அவன் தீர்மானிக்கிறான், இவர்களை இப்படியே விட்டா உங்க நம்மளோட பலத்த ஜாதியா ஆகிருவாங்க, நம்மளை கட்டுப்படுத்த வந்துடுறாங்க. அதுக்காக அவர்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு உபாயம் பண்ண வேண்டும், ஒரு தந்திரம் பண்ண வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உபாயத்தை அவன் அந்த ராஜா பண்ணுகிறான். அந்த உபாயம் பண்ணுகிற பொழுது அவன் எடுத்த தீர்மானம், கொடூரமான சில தீர்மானங்களை அவன் எடுக்கிறான். அதுல ஒரு தீர்மானம் தான், இந்த ஜனங்களை அவர்கள் இருதயம் வெறுக்கத்தக்கதாக அவர்களை கடினப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும், அவர்களை வேலை வாங்க வேண்டும் என்று சொல்லி அது நிமித்தமாக அவன் என்ன சொல்லுகிறான், அந்த பார்வோனுக்கு கீழே இருந்த அந்த ஸ்தானாதிபதிகளை கட்டளை இடுகிறான், இந்த ஜனங்களை முடிந்த அளவுக்கு வேலை வாங்குங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த ஸ்தானாதிபதிகள் என்ன செய்கிறார்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, குறிப்பா இந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்களை வேலை வாங்குறாங்க. அவங்க வேலை வாங்கி சில பட்டணங்களை அவர்கள் மூலமாய் கட்டுறதுக்கு முன்படுகிறான். செங்கல் சுடுகிற வேலைகளை செய்கிறாங்க. சில சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய இருதயம் வெறுக்க துவங்கி, அவங்களுடைய வாழ்க்கையே வெறுக்கத்தக்கதாய் அவங்களுடைய வாழ்க்கை எகிப்திலே அமைந்தது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வேற வழியே இல்லை. இப்படியாப்பட்ட உபத்திரவம், இப்படியாப்பட்ட கஷ்டத்தில், இந்த பாடுகளிலிருந்து எங்களை யார் விடுதலை செய்வா என்கிற ஒரு இருதயத்தின் ஏக்கம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, இந்த பாடுகளை தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல் தேவனுடைய ஜனங்கள் தேவனை பார்த்து கூக்குரல் இட்டார்கள், முறையிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாங்கிக் கொள்ள முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம், அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வேதனை, கூக்குரல் இடுகிறாங்க. இதை பார்த்த ஆண்டவர் என்ன தீர்மானிக்கிறார், இந்த ஜனங்களை எப்படியாக நான் விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைவு கூறுகிறார், அவருடைய பொருத்தனையை நினைவு கூறுகிறார். பொருத்தனைகளை நினைவு கூறு, இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தையும் கண்டு, வேதனைகளையும் கண்டு, கண்ணீரையும் கண்டு ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து என்னுடைய ஜனங்களை நான் எப்படி ஆகிலும் விடுதலை பண்ண வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் மோசையின் இடத்துல போயிட்டு நின்று கொண்டிருக்கிறார். மோசையை அந்த சந்தர்ப்பத்தில் தான் அழைக்கிறார். மோசையை அழைத்து அவர் இந்த ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாய் கொண்டு வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மோசே போகிற பொழுது, பார்வோன் மிகவும் மோசமான ஒரு ராஜா, அவன் கடினமான ஒரு ராஜா. லேஸ்ல அவனுடைய இருதயம் ஒரு மென்மையான இருதயம் இல்லை, அவனுடைய இருதயமானது கடினமான ஒரு இருதயம். ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்புகிறார். 10 வாதை அனுப்பியும் லேஸ்ல அவன் இந்த ஜனங்களை விடுதலை பண்றதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. 9 வாதைகள் வந்துருச்சு.
அப்பயும் அவனுடைய இருதயம் கடினமாக தான் இருக்குது. ஆண்டவரும் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அவனுடைய இருதயத்திலே அவன் விட்டு கொடுக்க விருப்பமில்லை. 10வது வாதை ஒன்று வருகிறது. இந்த வாதையிலே மிகவும் முக்கியமான ரகசியம் தங்கியுள்ளது. இந்த வாதை 10வது வாதை இது மிகவும் ஆழமான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகிறது. இந்த நிகழ்காலத்தில் வாழுகிற எங்களுக்கும் தருகிறது. அதுதான் இந்த பாஸ்கா. அந்த பாஸ்காவை குறித்து தான் அது சொல்லப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இந்த கடைசி வாதை அனுப்புகிற பொழுது ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். எகிப்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னால் எகிப்திலே வாழுகிற முதல் பிள்ளையை, எந்த பிள்ளைகள் முதலாவது பிறந்திருக்குதோ, ஆடு மாடுகளில் முதலாவது பிறந்ததை எல்லாத்தையும் அழித்து போடுறதுக்கு ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுக்கிறார். எல்லாத்தையும் அழிச்சு போடுறதுக்கு தீர்மானத்தை எடுக்கிறாரு. அந்த தீர்மானத்தை எடுக்கிற பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, பழுதற்ற ஒரு ஆடை எடுத்து ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்யுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. மோசேயும் ஆரோன் மூலியமா சொல்றாரு, நீங்க போயிட்டு இந்த ஜனங்களுக்கு சொல்லுங்க இந்த விஷயத்தைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே தான் சொல்றாரு. ஆரோனுக்கும் மோசேவுக்கும் போயிட்டு இதிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு வழி உண்டாக்குறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஒன்று தருகிறேன், இந்த ஆலோசனையின்படி நீங்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் மோசேயும் ஆரோனும் தன்னுடைய ஜனங்களிடத்தில் வந்து இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அதுதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்னு சொன்னா, அது கொல்லப்பட வேண்டும். கொல்லப்பட்ட அந்த இரத்தத்தை எடுத்து நீங்கள் வாழுகிற உங்கள் வீட்டின் நிலையில, அப்படின்னு சொல்லி 2 நிலை இருக்குது, 2 நிலையிலையும் மேல இருக்கிறதுலையும் நீங்க இதை தெளிக்கணும். இதை அடையாளம் இட வேண்டும். இதை அடையாளம் இட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அடையாளம் எதுக்காக ஆண்டவர் இட வேண்டும் என்று சொல்லி சொன்னார் என்று சொன்னால், சங்கார தூதன் அப்படின்னு சொன்ன தலைச்சன் பிள்ளைகளை அழிப்பதற்காக எகிப்திலே சங்கார தூதன் பிரவேசிக்கிற பொழுது இந்த இரத்தத்தின் அடையாளத்தை, முத்திரையை காண்கிற இடத்திலே எந்த ஒரு சேதமும் நடைபெறாது. அதுக்கான தான் அடையாளம். இன்னைக்கு முக்கியமான ஒரு எபிரேய பதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்துல, யாத்திரகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்துல முக்கியமாக எபிரேய பதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல மிகுந்த ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அதுதான் டாம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்று சொன்னார் இரத்தம். இரத்தம் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னார், உயிருக்கு உயிர் பலி அடையாளம். ஒரு உயிரை மீட்கிறதுக்கு இன்னொரு உயிர் தியாகம் செய்யப்பட வேண்டும், பலி கொடுக்கப்பட வேண்டும். இந்த டாம் என்கிற அந்த வார்த்தைக்கான அடையாளம் எபிரேய பதத்தில் இரத்தம். அதுக்கு என்ன ஒரு ஆழமான அர்த்தம் என்று சொன்னால், உயிருக்கு ஒரு உயிர் பலி. ஒரு உயிரை மீட்கிறதுக்கு இன்னொரு உயிர் என்ன செய்யப்படணும், கொல்லப்பட வேண்டும். அதுதான் அதுக்கு அடையாளம். 2வது அதே வசனத்தில் இன்னொன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஓத் என்கிற ஒரு வாசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, அடையாளம். அதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்ன அடையாளம். இதுக்கு இன்னொரு சொல்லுவாங்க முத்திரை. அப்ப அந்த முத்திரை இருக்கிற இடத்துல இன்னுமே செய்ய முடியாது. முத்திரை போடப்பட்ட இடம், அந்த வீடு, அந்த நிலையில ரத்தம் பூசப்பட்டதுன்னு சொன்னா முத்திரை போடப்பட்டது. அந்த முத்திரையை வேற யாருக்கும் உடைக்க முடியாது. அந்த முத்திரை போடப்பட்டிருந்தால் அதில் இந்த சங்கார தூதனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வருகிறது. இது அடுத்தது ஒன்று பாஷாக் என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த பாஸ்குன்னு சொல்லுவாங்க, பாஸ் ஓவர்னு சொல்லி ஆங்கில மொழியிலே சொல்லுவாங்க. இது என்னவென்று சொன்னால், இதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், இது என்னை நினைவு கூறுகிறது என்று சொன்னால், தண்டனையை கடந்து செல்லுதல் அப்படின்னு சொன்ன தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளுதல் என்கிற ஒரு அடையாளத்தை இது எங்களுக்காக தருகிறதா இருக்கிறது. இது எல்லாவற்றையும் செய்கிறது ஆண்டவர் யாருக்காக என்று சொன்னால், இருதயத்தில் எதுவுமே எனக்கு செய்ய முடியலை, இப்பொழுது நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை என்று சொல்லி வேதனைப்பட்டு கூக்குரலிட்ட, தங்களுக்கே விடுதலை செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி கண்ணீரோடு இருந்த அந்த ஜனங்களுக்கான ஒரு அடையாளமாய் ஆண்டவர் செய்த ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழலை எனக்கும் உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று வருது. எங்களை விடுதலை செய்து கொள்ள முடியாது. ஆனால் விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை செய்கிறாரு. ஆண்டவர் நினைச்சு கொண்டுதான் இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த காரியத்திலும், சில காரியத்தில் உங்களை விடுதலை செய்து கொள்ள முடியலையா, அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எங்கே போகணும்? தேவன் மேல் எங்களுடைய விசுவாசத்தை வைக்கணும். தேவன் மேல் எங்களுடைய விசுவாசத்தை வைக்கணும். அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் பொழுது அந்த ஜனங்களுக்கு அவங்கள மீட்டு கொள்றதுக்கு வழியே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இடத்துல போகிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய உள்ளத்தில் ஆழமான வேதனையா, சில பாடுகளை சகிக்க முடியலையா, தாங்க முடியலையா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறார். நான் உனக்கு இருக்கிறேன்,
உன்னை பாதுகாக்கும்படியாக, உனக்கு உதவி செய்யும்படியாக நான் உனக்கு வருகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த செய்தி கூடாக எங்களுக்கு சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் அந்த பாஸ்கு என்று சொன்னால் என்ன, அதை நினைவு கூர்ந்து தான் இன்னமும் யூத ஜனங்கள் தொடர்ச்சியாக அதை பின்பற்றி வர்றாங்க, இன்னும் பின்பற்றி வருவாங்க. இந்த பாஸ்கா என்கிறதை யூத ஜனங்கள் வித்தியாசமான கோணத்திலே அந்த திருவிழாவை அவங்க கொண்டாடுவாங்க. உதாரணமாக 6 விதமான உணவுகள் இருக்கிறது, 6 விதமான உணவுகள். இந்த 6 விதமான உணவுகளை அவங்க பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், எகிப்தில் அவங்க பட்ட பாடுகளை நினைவு கூறுவாங்க. 6 உணவையும் உண்ற பொழுதெல்லாம் அவங்க நினைவு கூறுவாங்க, இந்த காரியத்தை இவ்வளோ பெரிய கசப்பான அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, இவ்வளோ பெரிய வேதனையான அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ எங்களுக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு இப்போ பார்க்க முடியாது, குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு அர்த்தங்கள். எல்லாவற்றிலையுமே தேவனை அவர்கள் நினைவு கூறுவாங்க. அந்த எல்லா காரியத்திலும் என்னை விடுதலை பண்ணினது கடவுள் யெகோவா, என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கட்டத்துக்கு அவர்கள் வருவார்கள். இந்த திருவிழாவிலே ஆண்டவரை கொண்டாடுவார்கள், இந்த பாஸ்குகளே. இதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் பி பகுதி என்று இருக்கிற பாருங்க, அதில் ஸ்க்ரீனில் இருக்குது. இது எப்படியாக இயேசுவோடு இணைக்கிறது. உதாரணமாக 2 விஷயம்தான் இதை குறித்து அடையாளமாய் 3 பேர் சொல்கிறாங்க. 3 பேர், நிறைய பைபிள் வார்த்தைகள் இருக்கிறது. முதலாவது தெரியும், யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வருகிற பொழுது அவர் பயன்படுத்துகிறார் ஒரு வார்த்தை. என்ன பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யார் அது? தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இது பாருங்க, அது எதுக்காக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது வேதத்தில்? பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை எழுதினாரு. அவருக்கு ஆரம்பம் முதலாக வெளிப்படுத்தல வைக்க என்ன நடக்கும்னு சொல்லி தெரியும். எந்த இடத்துக்கு அவருடைய ஆரம்பத்தில் அவர் தீர்மானித்த திட்டத்தை எப்படி கொண்டுட்டு போகணும்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அவனுடைய மாம்சத்தினால சொல்லலை, ஆவியானவருடைய உதவியோடு கூட தான் அதை சொல்றான். யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்ற? ஆவியானுடைய உதவி, ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து இதை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். இதுதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இந்த தேவ ஆட்டுக்குட்டியை பாஸ்கு யாத்திராகம சரித்திரத்தில் அந்த எகிப்திலிருந்து விடுதலையில பழுதற்ற ஆட்டுக்குட்டிங்கிறது உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அந்த நினைவு கொண்டு வர்றதுக்காக இதை ஒப்பிடுறார் இந்த இடத்துல. தேவனுடைய ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நாங்கள் வாசிச்ச அந்த பகுதியில் அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது உங்களுக்காய் பிக்கப்படுகிறது, உங்களுக்காய் சிந்தப்படுகிறது. இப்ப அந்த ஆடுக்கு யாரை ஒப்பிடுறாரு ஆண்டவர்? யாரை ஒப்பிடுறாரு? தன்னையே ஆண்டவர் ஒப்பிடுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த டாம் என்கிற வார்த்தையில ஆழமான அர்த்தம் இருக்குது. ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் பலியாக செலுத்தப்படணும். அதை நல்லா மறந்துடாதீங்க. ஒரு உயிருக்கு ஒரு உயிர் பலி. லேவியராகம புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பாவத்துக்கான பரியாச்சித்தம் எப்படியாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விளக்கமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் உங்களுடைய உதாரணமா டாம் என்கிற ரத்தம், ஒரு உயிருக்கு ஒரு உயிர் பலி செலுத்தப்பட வேண்டும். இப்போ யோவான் ஸ்நானகன் கண்டுபிடிக்க என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டிங்கிற வசனத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவும் தன்னை தான் அவர் என்பதை அவரே சொல்றார். அவருடைய வாயினாலே சொல்லி அவரே அந்த திருவிழாவில் அந்த காரியத்தை சொல்றாரு. மூன்றாவதாக ஒரு நபர் சொல்றாரு, அதான் பரிசுத்த பவுல். பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து எங்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டி. கிறிஸ்து என்ன? கிறிஸ்துவும் எங்களுடைய பாஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் என்பதை குறித்து அவர் அங்க சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கொரிந்தியருக்கு எழுதுற பொழுது அப்படித்தான் சொல்றாரு. பாஸ்கா யாரா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாருக்காக பலியிடப்பட்டாரா? கொரிந்தி சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக, கண்டி சபையில் இருக்கிற இந்த உங்களுக்காக, இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்களுக்காக, இந்த உலகத்தில் எத்தனை இனங்கள் இருந்தாலும் அத்தனை இனத்துக்காகவும் இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு இனத்துக்காக அல்ல. ஆதி யாத்திராகம புஸ்தகத்தில் ஆண்டவர் பலியிடப்பட்டது எகிப்தியர்களுக்காக அல்ல, எகிப்தியர்களுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக, விசுவாசிக்கிற ஜனங்களுக்காக. ஆனா இயேசு கிறிஸ்து பலியிடப்படுகிறது எகிப்தியர்களுக்காக மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் பலியிடப்பட்டார் என்பதை பரிசுத்த பவுல் அங்கு தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான காரியம் என்று சொல்லி பாருங்க. அடுத்ததான் பார்க்கிறோம், இது ஆண்டவர் சொல்லுகிற இதுல முக்கியமான ஆழமான ஒரு வசனம் தான். ஒப்பிடுகிற பொழுது அதை
அவருடைய சரீரம் உங்களுக்காய் பிக்கப்படுகிறது, உங்களுக்காய் சிந்தப்படுகிறது என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்ப இது ரெண்டுமே அந்த இடத்துல ஆண்டவர் பாஸ்கு நாளில் வச்ச ரெண்டுமே ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. திராட்சை ரசம் என்பது பகிர்றது, ரொட்டி பிரிக்கப்படுகிறது உணவுக்கு சம்பந்தமா. இதை உணவுக்கு இப்படியாக ஒப்பிடுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1லிருந்து 7 மட்டும் பார்ப்பீங்கன்னு சொன்னா அதுல ஆதாம் ஏவாள் சோதிக்கப்பட்டாங்க உணவு காரியத்தினால. சத்துருவானவன் உணவு மூலியமாய் அவர்களுக்கு சோதனையை கொண்டு வந்தான். அப்ப அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தேவனுடைய சத்தத்தை விட்டுட்டு அவர்கள் ஒரு பசிக்கு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க. தங்களுடைய ஆத்மா, வயிறு இல்லாட்டி சரீர பசிக்கு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க. அவங்க விட்டு கொடுத்து அவங்க பாவத்திலே அவங்க விழுந்து போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து யோவான் 6:35 சொல்லுகிறாரு, என்னிடம் வருகிறவனுக்கு ஒரு நாளும் பசி வராது, என்னிடத்துல வர்றவனுக்கு ஒரு நாளும் பசி அடைய மாட்டான் என்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் சொன்ன சில காரியம் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறதா, இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்த ஒரு காரியம்தான். இதை தியானிக்கிற பொழுது எனக்கு உடனே தாவீதை ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். தாவீது சொல்றான், அவனுடைய தாகம் என்ன, அவனுடைய ஆவிக்குரிய பசி தாகத்தை குறித்து அவன் பேசுகிற பொழுது இப்படியாய் சொல்லுகிறான். சங்கீதம் 42:1 அவன் சொல்றான், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது, வாஞ்சிக்கிறது. அவனுடைய தாகம் என்ன? அவனுடைய தாகம் என்ன? அவனுடைய தாகம் ஆண்டவர். அவனுடைய தாகம் யாரு? ஆண்டவரா இருந்தார். ஆண்டவர் தான் அவனுடைய தாகம். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தாகம் என்ன? உங்களுடைய என்னுடைய தாகம் என்ன என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. சிலருக்கு பணத்தின் மேல தாகம், சிலருக்கு வேற என்னமாச்சும் ஒரு காரியத்தின் மேல தாகம். ஆனா தாவீதுக்கு என்னத்தின் மேல தாகம்? அவன் மானை ஒப்பிடுகிறான், தண்ணி எவ்வளவு தூரத்துக்கு தேவையோ என்னுடைய ஆத்துமா அந்த அளவுக்கு உண்மையில் தேவையோடு இருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி. அப்புறம் 34:8 தாவீது சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தரை ருசித்து பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையுமே ருசிக்கிறதுக்கு விருப்பம். ஆனா கர்த்தரை ருசித்து பார்க்கிறது என்பது எங்களுக்கு கூடாது. சில சந்தர்ப்பத்தில் கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். சபைக்கு வரணும், போகணும், அப்பதான் எங்களுக்கு ஒரு இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். ஆனா தாவீது அதை சொல்லலை. அவன் சொல்றான், கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலை பொழுதுல தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த காலை பொழுதுல உங்களுடைய தாகம் என்ன? இந்த காலை பொழுதுல உங்களுடைய பசி ருசி என்ன? ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே விருப்பம். பீசாம்பாங்க, என்னென்னமோ ஒரு உணவுகள் இருக்கிறது, தேடி போவோம். சில திருவிழாக்கள் வந்தால் விசேஷமான உணவுகள், ருசியுள்ள உணவுகள் எங்களுக்கு தேவை. ருசியை ஒவ்வொரு மனுஷனும் தேடுறான். நாளுக்கு நாள் அவனுடைய நாவு ருசியை தேடி 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 கொண்டு போகிறது. நான் ஆண்டவர் மேலே நாளுக்கு நாள் இயேசு மேலே எங்களுடைய தாகம் அதிகரிக்க வேணாமா? எங்களுடைய ருசி அதிகரிக்க வேணாமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாய் எங்களுடைய தாகம் ருசியும் அதிகரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்ப்பது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம்தான் நிகழ்காலத்தில் நம்மை மீட்டெடுத்தல். இந்த பாஸ்கா எங்களை என்ன செய்யறது? கடந்த நாட்கள் வேறொன்று செய்கிறது. கடந்த நாட்களில் ஆண்டவர் செஞ்ச தேவ ஆட்டுக்குட்டியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரத்தம், ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் மீட்பு தேவை. இது ஆரம்ப முதலாய் வருகிற காரியம். இதை ஆண்டவர் எப்படி இணைச்சார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள எங்களுடைய பசித்தாகம் யார் மேலே, எங்களுடைய ஆத்மா எது மேலே தாகமாய் போக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நிகழ்காலத்தில் இதை நாங்கள் பங்கு கொள்ளுகிற பொழுது, இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில், இப்பொழுது நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில், இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் எங்களை இது சும்மா விடுறது. இந்த பாஸ்கா என்கிறது சும்மா எங்களை விடுறதே இல்லை. எங்களை என்ன செய்தாது? எங்களை மீட்டு எடுத்துக்கொண்டே இருக்கிறது. எங்களை மீட்டு எடுக்கிறது, எங்களுக்கு ஒரு உயிரை தருகிறது, எங்களை உற்சாகப்படுத்துகிறது, நாங்கள் நிற்கிற நிலையிலிருந்து எங்களை தூக்கி விடுகிறது. இதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 22:19 ஆண்டவர் சொன்னார், இது என் சரீரம். அதே போல 1 கொரிந்தியர் 10:16 அதுலேயே ஆண்டவர் சொன்னார். 1 கொரிந்தியர் 10:16 அதில் ஆண்டவர் சொன்னார், நான் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது என்று சொன்னார். இது ஆண்டவரே சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் இயேசுவே சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த ரெண்டு இதில் இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இதில் ஆழமான ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறது.
இதில் கிரேக்க பைபிளில் மிகுந்த ஆழமான சத்தியம். எங்களுக்கு தமிழ் பைபிள் எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கிரேக்க பைபிளில் மிகவும் ஆழமான சத்தியத்தை குறித்து இந்த இடத்துல தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனத்துக்கும் 2 கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது தான் கொய்னோனியா என்கிற அந்த ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த கொய்னோனியா என்கிறதுக்கு இதன் அர்த்தம், இன்னும் அர்த்தம் இருக்கிறது. நான் இந்த அர்த்தத்தை மட்டும் தான் போட்டிருக்கேன், இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதுல பாருங்க, ஐக்கியம், பங்கேற்பு, உறவு, இணைப்பு, உடன் பிறந்த உறவு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உடன் பிறந்த உணர்வு, கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு குடும்பம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவது தானே, ஒரு கூட்டுறவு, ஒரு இணக்கம். இன்னொன்று இருக்கிறது இணைப்பு, இணக்கம், இணைப்பு. இணைப்பு என்று சொன்னா தெரியும் தானே, ஒன்னோடு ஒன்று அப்படியே இணைக்கிறது. ஒரு செயினை போல ஒரு சங்கிலி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த சங்கிலி வந்து என்ன செய்யறது, தனியா இருக்காது, உன்னோடு ஒன்று இணைக்கிதான் இருக்கும். அப்ப இந்த கொய்னோனியா என்கிற பதம் மிகுந்த ஆழமான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. அதுதான் இந்த பங்கு. இப்போ கம்யூனியன் சொன்ன ஐக்கியம், பங்கேற்புன்னு சொல்லலாம். அதை விட ஆழமான ஒரு அர்த்தத்தை தான் இந்த பதம் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. இது உங்களுக்கு தெரியும். நான் உதாரணத்துக்கு இந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாதாரணமாக தமிழ் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கூட்டு குடும்ப கலாச்சாரத்தோடு சேர்ந்தது. நான் சொல்கிறது சரியா பிள்ளையா? கூட்டு குடும்பம். அவங்க இப்போ காலம் தெரியாது உங்களுக்கு, பின்ன ஐயாமார்கள் அம்மாமார்களுக்கு தெரியும், வயசு 80ல் பிறந்தவங்களுக்கு, சில கிராமங்களில் வாழ்ந்து வர உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மிகவும் நெருக்கமாய் தான் வாழ்வாங்க, மிகுந்த நெருக்கத்தோடு தான் வாழ்வாங்க. இந்த ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது. அப்போ யூதர்களுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்குது. யூதர்களுக்கும் இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் அடிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் சொல்றாரு, இதில் கூட இருக்கிற பொழுது உன்னுடைய அருகில் இருக்கிற குடும்பங்களை நீ என்ன சொல்லலாம், சேர்த்து நீ இணைத்து கொள்ளலாம் என்கிற சொல்றாரு. அப்போ இந்த கலாச்சாரத்தில் வந்து அவங்க தனி அப்படின்னு சொல்ல தனிநபர் சுதந்திரத்தை விட ஒரு கூட்டு, ஒரு பொது நபர், பொதுவாக எல்லாரும் இணைந்து ஒரு இணக்கத்தோடு வாழ்வதை அதிகமாக வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிகமாக எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனி சுயமா இருக்கக்கூடாது, சுயமுள்ளவன், என்ன சொல்லுவான், தன்னலம், தனக்காக மாத்திரம் நீ வாழக்கூடாது, தனக்காக மாத்திரம் வாழக்கூடாது என்கிற கலாச்சாரம் அந்த யூத கலாச்சாரத்திலிருந்து அது அப்படியே வருது. இயேசு கிறிஸ்து அதே முறையில் வந்துதான். அவர் என்ன செய்யல, தனக்காக வாழல, உலகத்துக்காகவே என்ன செஞ்சாரு, வாழ்ந்தாரு. அப்ப இதுல ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த கலாச்சாரம், யூத கலாச்சாரமும் ஆழமான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறது. இந்த கொய்னோனே என்கிற பதம் ஒரு கலாச்சாரத்தோடு இணங்கி போகிற ஒரு பதம், ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு பதம். அந்த நெருக்கம் தான் நாங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் யாரும் இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம், உங்களோட வீட்டிலேயே நீங்கள் தனியாக இருக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதி, இந்த கொய்னோனிங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தனிச்சு விடப்பட்ட நபர் இல்லை, நீங்கள் தனியானவர் அல்ல. எனக்கு வீட்டில் எனக்கு யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. அப்போ நீங்கள் உண்மையிலுமே உங்களுடைய சாதாரணமாக தனியாக உணரலாம். அப்பயும் நீங்கள் தனிச்சு விடப்பட்டவரில் இயேசு விசுவாசிச்சா, கடவுளை விசுவாசிச்சா. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு நாளும் தனிச்சு விடுறது இல்லை உங்களை. நீங்கள் தனி நபர் இல்லை, நீங்கள் தனிமையானவர் இல்லை, உங்களோடு ஒருத்தர் இருக்கிறார், எந்த நேரமுமே உங்களோடு கூட வர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இந்த பதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆழமான ஒரு காரியம் தான், நீங்கள் தனித்து விடப்படுகிறவர்கள் அல்ல. இதில் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம், இதை நான் தியானிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியுமா, இதில் தனிச்சு விடப்படுறேன்னு சொல்லி சாதாரணமாக எங்களுக்கு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு ஆழமாக இருக்குது. இந்த கொய்னோன் என்கிற பதம் வேதத்தில் இன்னும் முக்கியமான ஒரு நபரை குறிச்சும் அது பொருந்தது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து. பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுகிற பொழுதும் இந்த கொய்னோனியாங்கிற பதம் தான் பேசப்பட்டிருக்கிறது. ஐக்கியம், அது சிங்களத்தில் சொல்லுவாங்க ஏகத்துவன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லி ஒன்றாய் இணைக்கப்பட்டது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில், இந்த பாஸ்கு, இந்த ராபோஜனத்தில் எங்களோட நீங்களும் இயேசுவும் இயேசுனுடைய ஆவியும் இணைந்து நாங்கள் பங்கு கொள்கிறோம். நாங்கள் ஒருவரும் தனிச்சு விடப்பட்டவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூடவே இருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான அர்த்தத்தையும் இது எங்களுக்கு தருகிறது. ஹல்லேலூயா. இது எங்க இடத்துல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நான் போவேன் உங்களோடு என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கும்படியாய் ஒரு தேற்றற வாளனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி சொன்னாரு. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுகிற பொழுது, இந்த கொய்னோனியா பதம் பேசுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இது பேசப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியை குறித்து இது பேசப்பட்டிருக்கிறது. இப்போ இதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நாங்கள் கண்டுகொள்கிற ஒரு காரியம் என்ன, நாங்கள் மிகவும் நேசிக்கப்படுகிறோம். நாங்கள் தனிச்சு விடப்பட்டவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கிறீங்களா, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை எந்த புள்ள தான் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி நினச்சேன், அவங்களும் என்னை பார்த்துக்கொள்ள மாட்டாங்க. நான் உங்களை தான் நம்பியிருந்தேன்,
அவங்களே என்னை பார்த்துக்கொள்ள மாட்டாங்க, எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தனிமை உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த காலை பொழுதுல உங்களுக்கு மிகவும் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு செய்தியை எங்களுக்கு தருகிறார் ஆண்டவர். யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு தேற்றுதலை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். அதுதான், நீ தனிச்சு விடப்பட்டவன் இல்லை, நீ என்னால் நேசிக்கப்படுகிறவன், என்னால் நேசிக்கப்படுகிற மகளே, என்னால் நேசிக்கப்படுகிற மகனே என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? நீங்க இந்த கரங்களை தட்டுற நேரம் நீங்க உங்களுடைய உள்ளத்துல உணர்ந்து தட்டுறீங்களா எனக்கு தெரியாது. நான் கையை தட்டலை, ஆனா என்னை இருதயத்திலிருந்து கையை தட்டுறேன். தெரியுமா, ஆண்டவர் எங்களுக்காய் செய்த காரியத்தை எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது, எங்கேயுமே உங்களுக்கு காண முடியாது. நீங்கள் நேசிக்கப்படுறீங்க, ஆண்டவர் அதிகமாக உங்களை நேசிக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்கிறீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் தனியாக இல்லை, இயேசு உங்களை நேசிக்கிறார். அம்மா, ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் தனிச்சு விடப்பட்டவர் இல்லை. ஒரு நாள் தனிமையை உணர்றீங்களா? சொல்லுங்க, நான் தனிமையானவன் அல்ல, நான் தனியானவள் அல்ல, இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு, இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு. யார் வேணாலும் என்னை விட்டுட்டு போகலாம், யார் வேணாலும் என்னை பிரிந்து போகலாம், என்னிடத்துல நன்மையை தேடி தேடி என்னோடு கூட வந்து பழகலாம், நன்மையை தேடி தேடி வந்து என்னோடு இணைந்து இருக்கலாம். எந்த ஒரு நன்மையும் தேடாமல், எந்த ஒரு காரியமும் எதிர்பார்க்காமல் என்னை நேசிக்கிற ஒருத்தர் உண்டு, அவர்தான் ஆண்டவர் இயேசு, அவர்தான் ஆண்டவர் இயேசு, அவர்தான் ஆண்டவர் இயேசு. எதை வேணாலும் விட்டுருங்க, எதை வேணாலும் நீங்க விட்டு கொடுக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க இழக்கக்கூடாதது ஒன்று இதுதான், ஆண்டவருடைய நேசம், ஆண்டவருடைய அன்பை ஒருபோதும் இழந்து விடாதீங்க, ஒருபோதும் இழந்து விடாதீங்க. இந்த வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எதை வேணாலும் இழந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை மாத்திரம் நான் இழந்து விடக்கூடாது. எப்பொழுதுமே என்னுடைய தாகம் ஆண்டவர் மேல இருக்கணும், எப்பொழுதுமே என்னுடைய ருசி ஆண்டவர் மேல இருக்கணும். இந்த ரெண்டு ருசியும் மாறக்கூடாத ருசி. உணவுல மாறலாம் ருசிகள், ஆனா இந்த ருசி மாறவே கூடாது, இந்த ருசி எப்பொழுதுமே மாறக்கூடாது. மாறாததா எப்பொழுதுமே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, அவசியமுள்ளதா இருக்கிறது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன், நீங்க தனிச்சு விடப்பட்டவர்னு சொல்லி? அதுக்கும் தாவீது சொல்றாரு, 139 சங்கீதம் 7-10 மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் பாதாளத்துக்கு போனாலும், நான் எங்க போனாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தாவீதுனுடைய அனுபவத்தை பாருங்க, அது சொல்றான், நான் எங்க போனாலும், மேல போனாலும் நீங்க இருக்கிறீங்க, நான் கீழே போனாலும் இருக்கிறீங்க, ஏன்னா கடலுக்கு அடியில போனாலும் நீங்க இருக்கிறீங்க. நான் எங்க உங்களை விட்டுட்டு எனக்கு எங்கே போய், என்னை நீங்க எப்பொழுதுமே தனியா விட மாட்டீங்க ஆண்டவரே, எப்பொழுதுமே நீங்க என்னை தனியா விட மாட்டீங்க, எப்பொழுதுமே என்னோட கூட இருக்கிறீங்க. அப்படிதான் அவர் சொன்னார் தாவீது. அது எவ்வளவு அழகான ஒரு காரியம், எவ்வளவு அழகான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு காரியம். தனிமை உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே, உடைய வாழ்க்கையில தனிமை உணர்வு, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் அந்த காரியத்தை, நான் உன்னோடு கூட நின்று கொண்டு இருக்கிறேன். உன் தனிமை உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில விரக்தியை கொண்டு வந்திருக்கிறது. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எதுவுமே சரிவர மாட்டேது, எதுவுமே சரிவர மாட்டேது, யாரும் இல்லை, யாரு வந்தாலும் என்னை விட்டு விட்டு போகிறார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னை விட்டு போவாட்டி நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், 100க்கு 200 விதமாய் நான் நேசிக்கிறேன். நீ எங்கிருந்தால் நீ நினைக்கிறாயா, நான் உன்னோடு கூட தான் இருப்பேன், உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, உங்களுக்கு நன்றி. ஒரு நாள் நீங்கள் மறக்கக்கூடாது இந்த காரியத்தை. மறுக மறுக நான் சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப இந்த காரியத்தை ஆழமாக சொல்கிறேன். நீங்கள் தனிச்சு விடப்பட்டவர்கள் இல்லை, உங்களை ஆண்டவர் ஒருபோதும் தனியாக விடவே மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தனியாக விடுகிறதே இல்லை. அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய நெருக்கமான ஒரு உறவிலே ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஆழமாக உங்களிடத்திலே அன்பு கூறுகிறார் என்பதை நீங்கள் மறக்காதீங்க. அதுக்கு அடுத்த இந்த கொயினோனிங்க வார்த்தையை தான் பார்த்தா, அடுத்து இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. இந்த பாஸ்கு, இந்த இராபோஜனத்தை, கர்த்தருடைய இராபோஜனத்தை குறித்து இன்னொரு வார்த்தை, கொரிந்தியர் 10:22 அதே வசனம் தான் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது. யூக்கரிஸ்டோ என்கிற ஒரு வார்த்தை அது பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதுக்கு 3 விதமான அர்த்தம் இருக்கு. பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு பார்க்க முடியும். முதலாவது நன்றி செலுத்துதல், 2வது கிருபைக்காக ஸ்தோத்திரம் கூறுதல், நன்றியை வெளிப்படுத்துதல். நன்றி செலுத்திட்டு மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு
ஆழமான அர்த்தத்தை கொண்டு வருகிறது. அதுதான் கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை நினைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம், இதை நினைக்கும் பொழுதெல்லாம் நன்றி, இதை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு வெளிப்பாடு, ஆண்டவரை நோக்கி ஒரு வெளிப்பாடு. எங்களை தள்ளப்பட வேண்டும், ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரை நெருங்க எங்களை தள்ளப்பட வேண்டும். இது மிகுந்த முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு சில காரியங்களை குறித்து சொல்லப்பட, தன் நிலையை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்பதை குறிக்கும். இன்னும் சில அர்த்தங்கள் இந்த வார்த்தை குறித்து குறிச்சிருக்கிறாங்க. தன்னிலையை இழந்து முழுமையுமாக தேவனுக்கு அர்ப்பணிப்பதை இது குறிக்கும். தேவனோடு இணைக்கும் உடன்படிக்கையின் செயல்பாடு. அதான் ஆண்டவர் சொன்னா, இது என்னுடைய புதிய உடன்படிக்கை, இது தேவனோடு எங்களை இணைக்கிற உடன்படிக்கையின் ஒரு செயல்பாடாக இருக்கிறது. பரலோகத்தின் சுவையை முன்கூட்டியே அனுபவிப்பதற்கான அடையாளம் இந்த வார்த்தைக்குரிய அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணில் வாழ்ந்து கொண்டே பரலோகத்தின் உண்மையை உள்வாங்குதல். அழகான வார்த்தை இது. மண்ணில் வாழ்ந்து கொண்டே, அப்ப சொன்ன இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே பரலோகத்தின் உண்மையை, பரலோகத்தில் ஒரு உண்மை இருக்குது, அது இங்கேயே நாங்கள் என்ன செய்கிறோம், அனுபவித்து நாங்கள் வாழ வேண்டுமா? இது எந்த ஒரு மதத்திலையும் இந்த காரியத்தை உங்களுக்கு காண முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு தெளிவை எங்க ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு காண முடியாது. ஆனால் மண்ணில் இருந்து கொண்டே பரலோகத்தின் சுவையை உணர்ந்து நீங்க வாழணுமா? யோசிச்சு பாருங்க. இது என்னதை காமிக்கிறது? கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி. கடைசியில் நாம் இயேசுவின் செயல்களை நினைவு கூறுவதற்காக மாத்திரம் அல்ல, அவரை நேரடியாக சந்திக்கவும் அவர் நம்மை தொடவும் இதை செய்கிறோம். இந்த பரிசுத்த பந்திக்கு வர்ற பொழுதெல்லாம் இப்போ நாங்கள் வளமையாக சொல்கிறது என்ன, இது நினைவு கூறும்படியாக செய்ய வேண்டும். வேதமும் அதான் சொல்லுது, நினைவு கூறும்படியாக செய்யத்தான் சொல்லுது. ஆனால் கிரேக்க மொழியின் அந்த கிரேக்க வேதத்திலிருந்து அர்த்தத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த நினைவு கூறுதலை பார்க்கிலும் ஆழமான அர்த்தங்கள் இதில் இருக்குது, ஆழமான அர்த்தங்கள் இதில் இருக்குது எங்களுக்கு. அப்போ அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். என்னால் இதை வெறுமனமே நினைவு கூர்ந்து மட்டும் செய்கிறது இல்லை. இதை நீங்கள் எடுக்கிற பொழுது எப்படி எடுக்கணுமா? ஆண்டவரே உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறாரு. சகோதரி, உங்கள்கிட்ட வந்து ஆண்டவரே இதை கொடுக்குறாரு. இந்த அப்பத்தை கொண்டு வந்து நம்ம சார்ல்ஸ் அங்கிள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆண்டவர். திராட்சை ரச சார்ல்ஸ் அங்கிள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆண்டவர். அந்த உணர்வு யாருக்கு இருக்கணுமா? யாருக்கு இருக்கணுமா? இதை எடுக்கிற எனக்கு இருக்கணும், எடுக்கிற உங்களுக்கு இருக்கணும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அப்பத்தையும் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் போது இயேசுவே அதை உங்களுக்கு தருகிறார் என்கிற உணர்வோடு கூட தான், உங்களை தொடுகிறார், உங்களிடத்திலே வருகிறார் என்கிற உணர்வோடு கூட நீங்கள் இதை செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன் நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளக்கமாக இருக்கிறது என்று சொல்லி மூன்றாவதாக நாங்கள் ஒரு காரியத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அதுதான் எதிர்காலத்தை நோக்கி நம்மை மாற்றி அமைத்தல். இந்த திருவிருந்து என்ன செய்கிறது என்று சொன்னால், எங்களை எதிர்காலத்தை நோக்கி எங்களை மாற்றி அமைக்கிறது. மாற்றி அமைத்தல். எதிர்காலத்திலே உனக்கு வாழ்க்கை ஒன்று உண்டு அப்படிங்கிறத எங்களுக்கு எப்பொழுதுமே இந்த பரிசுத்த பந்தி ஞாபகப்படுத்துகிறது, காண்பிக்கிறது. இதற்குள்ளாக நீர் போக வேண்டும் என்று சொல்லி அங்கே லூக்கா 22:16 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் வரையிலும் மறுபடி நான் இதை சாப்பிட மாட்டேன், இதில் நான் பங்கு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இதை குறித்ததான ஆழமான ஒரு காரியத்தை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி ஆனவரின் திருமண விருந்தை குறித்து சொல்லப்படுகிறது. நான் சொன்னேன், பழைய ஏற்பாடுகளிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டிலே அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே ஆட்டுக்குட்டி உடைய திருமண விருந்து ஒன்று இருக்குதான். அல்லேலூயா. திருமண விருந்து ஒன்று இருக்குதான். யூதர்கள் இப்படி யோசிச்சு கொண்டாடலை. யூதர்கள் இதெல்லாம் யோசிச்சு கொண்டாடலை. அவங்களுக்கு தெரியும் மேசியா வரப்போறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விதமா இப்படி வருவார்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இதில் பங்கு கொள்ற உங்களுக்கு இதில் ஒரு ஞாபகம் ஒன்று வரணும். என்ன வரணும்? கல்யாணம் ஒன்று இருக்கு எங்களுக்கு போகிறதுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நாங்கள் ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற நினைவு எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க நிச்சயமாக அது வரணும்னு சொல்லிட்டு? அதை குறித்து தான் இந்த வசனத்தை நாங்கள் கட்டாயம் நாங்கள் வாசிச்சே ஆகணும். நாங்கள் வெளிப்படுத்தல் நாங்கள் வாசிப்போம் 19:6-9. கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வாசிப்போம் இந்த வார்த்தையை. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது.
அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யாரா? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று சொன்னால் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கட்டும், நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சா? அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சா? யோசிச்சு பாருங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா பிதா? பதில் கொடுக்கல. அந்த ஜெபத்துக்கு என்ன சொல்ல? பிதா பதில் கொடுக்கல. ஏன் பதில் கொடுக்கல? ஏன் பதில் கொடுக்கல? ஆண்டவர் அந்த பாத்திரத்தை, நீதியான பாத்திரத்தை ஆண்டவர் பகிர வேண்டும், பருகணும், அதை அவர் குடிக்க வேண்டும். அந்த நீதியான பாத்திரத்தை ஏன் அவர் குடிக்க வேண்டும்? அவர் குடித்தாதான் உங்களுக்கும் எனக்கும் எங்க போக முடியும்? திருமண வீட்டுக்கு போக முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்துக்கு போக முடியும். அந்த திருமண விருந்திலே பங்கெடுக்க முடியும். அவர் இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதிலே பங்கு உள்ளவர்களாய் மாறாவிட்டால், அவர் நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக, ஏனோ தானோ என்று சொல்லி வாழுகிறவர்களாகத்தான் நாங்கள் மாறி இருப்போம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மை செய்யும்படியாய், நித்திய காலமாய் இந்த விழாவிலே, திருமண விருந்திலே எந்த ஒரு துக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த திருவிருந்து என்பது, கர்த்தருடைய ராபோஜனம் என்பது சாதாரணமானது அல்ல. இது ஒரு அழைப்பு. இது ஒரு அழைப்பாக இருக்கிறது. நான் ஒரு வாசகத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் பொன்மொழிகளை சிலர் சொல்கிறேன்னு பார்ப்பீங்க. இந்த பொன்மொழிகள் இவர் மூலியமாக சொல்லப்பட்டுச்சு, இந்த பொன்மொழிகள் என் மூலியமாக சொல்லப்பட்ட பொன்மொழிகள். அதை நான் வாசிக்கிறது கொஞ்சம் கேளுங்க. திருவிருந்து என்பது ஒரு கலாச்சாரம் அல்ல. அது கிறிஸ்துவின் அளவற்ற அன்பையும் கிருபையையும் காண்பிக்கும் மனமாற்றத்திற்கான, ஆவிக்குரிய புதுப்பித்தலுக்கான மற்றும் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவனின் உன்னதமான அழைப்பாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னவாது? தேவனின் உன்னதமான ஒரு அழைப்பு. உங்களுக்கு தெரியும், கத்தோலிக் ஜனங்கள், ரோமன் கத்தோலிக்கில் அவங்க மாஸ் என்று சொல்லி பயன்படுத்துவாங்க. இந்த மாஸ் என்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தை ஒன்று. அதுக்கு சரியான அர்த்தம்னு சொன்னால் அனுப்பப்படுதல், சென்ட் அவுட்னு சொல்லுவாங்க ஆங்கில மொழியிலே. அனுப்பப்படுதல் அப்படின்னு சொன்னால் அனுப்புகிறாங்க. இந்த மாஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் மிஷன் என்கிற வார்த்தையே வந்துச்சு. மிஷன் நாங்கள் செய்கிறோமே, இப்போ ஆண்டவருக்காக போயிட்டு செய்கிறோமே, மீசான்னு சொல்லுவாங்க. அது மிஷன் என்கிற ஒரு வார்த்தையும் இது மூலியமாக தான் வந்துச்சு. அப்படின்னு சொன்னால் இதை பங்கெடுத்து நாங்கள் அப்படியே போகிறதில்ல. இதை பங்கெடுக்கிறவங்க இந்த செய்தியை நாங்கள் இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகணும். அதான் நான் இந்த வாசகத்தில் எழுதியிருக்கேன். இது ஆண்டவரின் உன்னதமான ஒரு அழைப்பாகும். ஆண்டவர் உங்களை அப்படியே அழைக்கிறார். எதுக்காக? திருமண வீட்டுக்கு, ஆட்டுக்குட்டியான திருமண நித்திய வீட்டுக்கு. அதுபோல் இன்னொரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்புக்கு மற்றவர்களை நாங்கள் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஒரு மிஷன் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு சுவிசேஷ ஊழியம். என்ன சுவிசேஷம்? இந்த ராபோஜனத்தை குறித்ததான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது, நாங்கள் ஜனங்களுக்கு சொல்ல. அப்போ அதுக்கு தான் மாஸ் என்கிற சொன்ன சென்ட் அவுட், அனுப்பப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். விசேஷமாக நான் நினைக்கிறேன் இந்த கருத்து உங்களுக்கு தெளிவாய் விளங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால திருவிருந்து என்பது ஒரு ஆராதனையாய், ஒரு அனுபவமாக மட்டுமல்ல, அது ஒரு பணி, ஒரு அழைப்பு, ஒரு அற்புதம் என்பதே அதன் உண்மையான சாரம். ஒரு ஆராதனை, திருவிருந்து ஆராதனைக்கு வந்தோம், ராபோஜனை கலந்து கொள்ளும். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், வளமையா முதலாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன் வருவாங்க? ராபோஜனை எப்படியாச்சும் நாங்கள் பங்கு கொள்ளணும், கர்த்தருடைய பங்குல. அடுத்து 2வது 3வது கிழமை வர்ற நேரம் அது நடக்காது. இது அது சம்மந்தப்பட்டதை நான் சொல்லலை. இது ஆராதனைக்கு மாத்திரமல்ல, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நான் விரும்பும்